everyone, hope you all are doing well. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் லிங்க் லிஸ்ட் சைக்கிள். இட்ஸ் அன் ஈஸி ப்ராப்ளம் தான். ஐ நோ நான் லாஸ்ட் வீடியோவில் மீடியம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டுன்னு சொன்னேன். பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் அல்காரிதம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதனால இது சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து மீடியம் ப்ராப்ளம்ஸ் போகலான்னு நினச்சேன். ஓகே, ஸோ நான் டெய்லி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ட் ஆஃப் த பிளைண்ட் 75 சேலஞ்ச். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை தவிர நான் சிஸ்டம் டிசைன் வீடியோஸும் நான் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் ஆர் வாட்சிங் தட் வீடியோ ஆஸ் வெல். இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். பட் நமக்கு வந்து அது வந்து பைத்தானில் வந்து ஆஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சராக அவைலபிளாக கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு கிளாஸாக வந்து அவங்க டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு 2 அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து வேல், இன்னொன்று வந்து நெக்ஸ்ட். ஸோ இப்போ லிங்க் லிஸ்ட்னாலே நமக்கு தெரியும்ல, இப்போ ஒரு வேல்யூங்கிறது இந்த 3, நெக்ஸ்ட்டுங்கிறது எந்த நோடுக்கு வந்து அது பாயிண்ட் பண்ணதோ அதுதான் அந்த நெக்ஸ்ட் அட்ரிபியூட்டை வந்து குறிக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த 3.next அப்படிங்கிறதுல தான் 2 இருக்கும். அதே இந்த நோடோட வேல் தான் வந்து 2. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டர்லிங்க்டா இருக்கிற ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் வந்து லிங்க் லிஸ்ட். ஸோ இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைக்கிள் எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இஃப் தேர் இஸ் a cycle in the linked list, then return true, otherwise return false. So fairly simple தான் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க ஹெட் அப்படிங்கிறதுல. ஸோ அதில் இருக்கிற லிஸ்ட்ல வந்து டிடெக்ஷன் பண்ணி நம்ம வந்து சைக்கிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அல்காரிதம். இட்ஸ் கால்ட் ஃப்ளாய்ட்ஸ் சைக்கிள் டிடெக்ஷன் அல்காரிதம். ஸோ அதில் என்ன நம்ம பண்ண போறோம், எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, we are going to take 2 pointers called slow and fast. ஸோ இந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் வந்து எப்படி வந்து நமக்கு ஐட்ரேட் ஆகும் இதுக்குள்ள, இது ஒரு சாம்பிளாக நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கே பார்த்தாலே தெரியும் there is a cycle. ஸோ இதில் வந்து 2 பாயிண்டர் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்லோங்கிற பாயிண்டர் வந்து 1 at a time. ஓகே, 1 node at a time வந்து ஸ்லோ வந்து மூவ் ஆகும். அதே ஃபாஸ்ட்ங்கிற பாயிண்டர் வந்து 2 நோடா வந்து கடந்து போகும். ஸோ இப்படியே நம்ம இதை ஐட்ரேட் பண்ணோம்னா, அட் ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஏதாவது ஒரு நோட்ல வந்து இட் வில் பி அட் த சேம் நோட். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்லோ பாயிண்டரும் ஃபாஸ்ட் பாயிண்டரும் ஏதோ ஒரு ஐட்ரேஷன், அதாவது இந்த நடக்கக்கூடிய ஐட்ரேஷன்ல அட் சம் பாயிண்ட் அது வந்து ஈக்குவலா இருக்கும். அதாவது ஈக்குவல் இன் த சென்ஸ் ஒரே நோட்ல அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலே இட் மீன்ஸ் தட் தேர் இஸ் அ சைக்கிள். பட் சப்போஸ் நம்ம ஒரு சைக்கிளே இல்லாத லிங்க் லிஸ்ட்ல நம்ம இந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டரை வந்து நம்ம ஐட்ரேட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஈக்குவலே ஆகாது. ஏன்னா அட் எனி பாயிண்ட் இது வந்து இட் வில் நாட் கிராஸ் பாத் அட் ஆல் இஃப் தேர் இஸ் நோ சைக்கிள். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வி வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ அதுதான் இதோட அல்காரிதம். இந்த பர்டிகுலர் அல்காரிதம் வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல, ஈவன் இஃப் இட்ஸ் நாட் அ லிங்க் லிஸ்ட், some other scenario and some other problem கூட நமக்கு வந்து if you want to find any kind of cycle or ஒரு loop கண்டுபிடிக்கணும், loop இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா we can use this. So this is pretty universal. அதனால தான் இதுக்கு ஒரு தனி பேரே வச்சிருக்காங்க, ஃப்ளாய்ட் சைக்கிள் டிடெக்ஷன் அல்காரிதம்னு. ஸோ இதை கண்டிப்பா நீங்க வந்து you should etch it in your mind. ஸோ இது ஒரு சாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து எஸ் வந்து ஹெட்ல இருக்கு. ஹெட்டுங்கிறது முதல்ல இருக்கிற ஒரு நோடு. ஓகே, 1 இருக்கு இதுல. ஸோ எஸ் எஃப் எடுத்தோடனே முதல் நோட்ல இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் எப்படி நம்ம கடக்க போறோம் அப்படின்னா, ஸ்லோ வந்து இங்க இருக்கு. ஓகேவா? ஆனா ஃபாஸ்ட் இப்போ இங்க இருக்கும். ஏன்னா ஃப்ரம் 1 ஸ்லோ ஹஸ் கான் டு 2. ஏன்னா ஒரு நோடு தானே அது கடக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக் அதுதான். அதே ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 2 நோடா வந்து கடக்கும். அதனால 1 to 3 போயிருக்கு. இப்போ வந்து எஸ் இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு. ஓகே, இப்ப அடுத்து வந்து எஸ் வந்து எங்க போகும், இங்க போகுமா? ஆனா எஃப் வந்து 3 to 1 போயிடும். கரெக்டா? ஸோ இப்ப ரெண்டுமே வந்து இன்னும் ஈக்குவல் ஆகல. ஓகே, இப்போ என்ன ஆகுது, இப்போ வந்து
எஸ் வந்து 4க்கு போகும் ஃப்ரம் 3. ஆனா எஃப் வந்து இப்போ திருப்பியும் இட் இஸ் கம்மிங் டு 3. ரெண்டு நோடா கிடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன ஆகும்? எஸ் வந்து 1க்கு போகும். ஆனா எஃப் வந்து 3லேருந்து டைரக்டா இட் இஸ் கோயிங் டு 1. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து இது ரெண்டும் ஈக்குவல் ஆகுது. ஸோ அதனால நமக்கு இது வந்து சைக்கிள் அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிடும். சிமிலர்லி வாட் எவர் இஸ் த சைஸ் ஆஃப் த லிங்க் லிஸ்ட், வாட் எவர் இஸ் த சைஸ் ஆஃப் த இன்புட் லிங்க் லிஸ்ட், திஸ் பர்டிகுலர் அல்காரிதம் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ நம்ம வந்து இதை எப்படி கோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லெட்ஸ் 2 வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்றோம் இல்லையா, அதாவது சைட் பை சைடே, அதாவது அடுத்த லைன்ல கூட நம்ம இனிஷியலைஸ் பண்ணல, ஒரே லைன்ல கமா செப்பரேட்டடா வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்கு பேரு அன்பேக்கிங் பைத்தான்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து வைல் லூப்ல போட்டுக்கலாம். வைல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட். அதாவது ஃபாஸ்ட் பாயிண்டர் இருக்கிற இடமும் ஃபாஸ்ட் பாயிண்டருக்கு அடுத்த இடமும் இருக்கு அப்படின்னா அது வரைக்கும் இந்த வைல் லூப் ரன் ஆகும். ஓகேவா? ஃபாஸ்ட் இருக்கிற நோடும் ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நோடும் இருந்தாலே திஸ் வைல் லூப் வில் ரன், அது வரைக்கும் ரன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ வந்து ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட், ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட். நம்ம அங்க டயக்ராம்ல வந்து வரைஞ்சு பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ, அதாவது ஒரு நோட கடந்து போகும், ஃபாஸ்ட் வந்து 2 நோடா கடந்து போகும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்க போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்றோம்? இஃப் ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட், ஸ்லோ ஃபாஸ்ட் ஈக்குவல் ஆனா ஆட்டோமேட்டிக்லி சைக்கிள் தானே, நம்ம முன்னாடி இந்த டிராயிங் எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்த மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இல்லைன்னா we are going to return false. ஏன்னா இது ஏன் வெளியில போட்டிருக்கேன்னா, at any point இந்த கண்டிஷனுக்குள்ள அது வராம இந்த while loopல இருந்து அது வெளியில வந்திருக்கனாலே it means that there is no cycle. So automatically we are going to return false. இப்போ ரன் பண்ணலாம். இப்போ அக்செப்ட் ஆயிருக்கு. இது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n and ஸ்பேஸ் வந்து O of 1. ஏன்னா நம்ம எடுத்திருக்கிற பாயிண்டர்ஸ் வந்து வெறும் பாயிண்டர்ஸ், இட்ஸ் நாட் அனதர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இட் இஸ் நாட் கோயிங் டு இன்க்ரீஸ் இன் சைஸ் வித் த இன்புட். ஸோ இது ரெண்டுமே 2ஆ தான் இருக்கும், அதனால O of 1 தான். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம வந்து O of 1லையும் பண்ணியாச்சு. ஸோ நான் அடுத்த ப்ராப்ளம்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் மற்ற வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. அண்ட் அதை தவிர நான் ஒரு பிளைண்ட் 75 பிளேலிஸ்ட்ல இப்போ போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நான் போட்டு வச்சிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் அதை வந்து லிங்க் மென்ஷன் பண்றேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் டவுன் யுவர் தாட்ஸ் இஃப் யூ ஹாவ் எனி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.